தமிழகத்தின் 2 மிகப்பெரிய நகரங்களை கைப்பற்றப் போவது யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது. எப்போதுமே திமுகவுடைய கோட்டையாக சென்னை பார்க்கப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் வொர்ஸ்ட் சினாரியோவில் கூட வந்து திமுக சென்னையை கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய கோட்டைன்னே சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 10 தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது அப்படின்றத பார்க்க முடிகிறது. 9 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒரு தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த ஒரு தொகுதியையும் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அதே மாதிரி திமுக பார்த்திங்கன்னா, சென்னையில் வேளச்சேரி மட்டும் வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதவே அவங்க ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பெரிய சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4 தொகுதிகள் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, திருவிக நகர், டி நகர், பெரம்பூர், வேளச்சேரி இந்த 4 இடங்கள்லையும் வெற்றியை பதிவு செய்ய முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்றதான் களத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்மோர், ஆர்கே நகர், ராயபுரம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் ஒரு டஃப் ஃபைட் வந்து திமுக கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியான களச்சூழல் இருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ திருவிக நகரை பொறுத்தவரையில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அதிமுகவுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்தில் அவங்க போட்டியிடுறாங்க. பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் பிஎஸ்பி கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய மனைவி தான் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங். அவங்க வந்து இப்போ இரட்டை இலை சின்னத்தில் வந்து திருவிக நகரில் போட்டிடுறாங்க. அங்கே கடுமையான போட்டி அப்படின்றது இருப்பதாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, டி நகரை பொறுத்தவரையில் டி நகரில் வந்து அன்பழகனுடைய பையன் ராஜா அன்பழகனுக்கு வந்து திமுக வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டி நகர் சத்யா அவர் வந்து போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில். அதுக்கு பிறகு புசி ஆனந்த் வந்து தாவேகா சார்பில் போட்டிடுறார். அங்கே வந்து கடுமையான போட்டி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தாவேகா வந்து யாருடைய வாக்கை பிரிக்கிறது அப்படின்றத பொறுத்து அங்கே வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டி நகரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ஒரு டஃப் கான்டெஸ்ட்டாக அது இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்பழகன் மறைந்ததுக்கு பிறகு அவருடைய தம்பி கருணாநிதி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த வெற்றி அப்படின்றது ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் இருந்தது. 137 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கருணாநிதி வந்து வெற்றியை பதிவு செய்தார். இன்றைக்கி வந்து அவருடைய பையனுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கருணாநிதி ஆல்ரெடி வந்து தனக்கு இந்த சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியில் இருக்கார். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நாங்கள் தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. டி நகரை பொறுத்தவரையில் சத்யா தொடர்ச்சியாக அவர் வந்து அங்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கிடையில் வந்து தாவேகாவும் உள்ளே வந்திருப்பது அப்படின்றது இந்த தேர்தல் களத்தை குறிப்பாக டி நகர் தொகுதியை வந்து சுவாரஸ்யப்படுத்தியிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2,26,296 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடியூன்சினே சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் போட்டியிடுவதால் ஒரு பெரிய கவனம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ இப்போ அவர் வந்து பெரம்பூருக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது. இப்போ நம்ம வந்து வாக்ஸ் பாப்பா மக்கள் கருத்தாக கேட்க போனாலும் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் ஆர்டி சேகருடைய வெற்றி அப்படின்றது எளிதாக அமைந்து விடாது அப்படின்ற ஒரு கன்சர்னும் இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியினுடைய தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஹசன் மௌலானா, அவருக்கு தான் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தொகுதியில் வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இவர் மீது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் தோல்வியடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ மக்கள் கருத்து கேட்கும் பொழுது கூட நிறைய பேர் வந்து ஹசன் மௌலானா வந்து சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த தொகுதியும் ஒரு சிக்கலான தொகுதியாக திமுக கூட்டணிக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்மோர், ஆர்கே நகர், ராயபுரம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் உங்களுக்கு அதிமுக அல்லது தாவேகா ஒருவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராயபுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
ராயபுரத்தில் வந்து அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. ஒருவேளை தாவேகா அந்த இடத்துல எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறது அப்படின்றத பொறுத்து அது திமுக வெற்றி பெறப் போகிறதா அல்லது அதிமுக வெற்றி பெறப் போகிறதா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நான் சொன்ன இந்த தொகுதிகளில் ஒரு சிக்கல் அப்படின்றது திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கோயம்புத்தூருக்கும் போக வேண்டியது இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை 10க்கு 10 வாங்க முடியுமா அதிமுக கூட்டணியினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. அங்கே வந்து போட்டியே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வெர்சஸ் எஸ்பி வேலுமணி அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ அவருக்கு எதிராக வந்து அம்மன் கே அர்ஜுனா அவர்கள் வந்து வேட்பாளராக அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அம்மன் கே அர்ஜுனா வந்து கோயம்புத்தூர் நார்த் தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அவர் வந்து சவுத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சவுத்தில் வந்து பாஜகவுக்கு போன தடவை கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூர் சவுத்து. அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன். இப்போ அவங்கள வந்து நார்த்தில் வந்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 3 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திமுக கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக வீக் ஆகுது, திமுக கெயின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் நார்த்து, கிணத்துக்கடவு இந்த 3 தொகுதிகள்லையும் உங்களுக்கு வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பேச்சு அப்படின்றது கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் அடிபடுகிறது. அதனால் கடந்த முறை பெற்ற வெற்றியை மீண்டும் வந்து அதிமுக கூட்டணியால் பதிவு செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. கிணத்துக்கடவை பொறுத்தவரையில் எஸ் தாமோதரன் அப்படின்றவருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கார். மீண்டும் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிமுக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவர் வந்து அமைச்சராலாம் இருந்திருக்காரு. 73 வயது ஆகக்கூடிய இவர் மீண்டும் போட்டியிடுறார். அதே தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து KVKS சபரி கார்த்திகேயன் அப்படின்றவர் போட்டியிடுகிறார். இவருக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ 3 தொகுதிகளில் அதிமுக அங்கே சறுக்குகிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். திமுகவும் அதிமுகவும் 6 இடங்களில் நேரடியான ஒரு போட்டியை சந்திக்கிறாங்க. காங்கிரஸும் அதிமுகவும் 2 இடங்களில் நேரடி போட்டியை சந்திக்கிறாங்க. திமுகவும் பாஜகவும் ஒரு இடத்துல நேரடி போட்டியை சந்திக்கிறாங்க. கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியும் அதிமுகவும் ஒரு இடத்துல நேரடி போட்டியை சந்திக்கிறாங்க. இப்போ திமுகவும் பாஜகவும் சந்திக்கக்கூடிய அந்த நேரடி போட்டி அப்படின்றது கோயம்புத்தூர் நார்த்தாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 தொகுதிகள், ஒன்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் நார்த்து, அதே மாதிரி கிணத்துக்கடவு, இந்த 3 தொகுதிகள்லையும் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பதாக சொல்கிறாங்க. திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. இதற்கிடையில் வந்து தாவேகா எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை பிரிக்க போகிறது அப்படின்றத பொறுத்து அந்த அட்வான்டேஜ் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பக்கம் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவுடைய கோட்டை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய கோட்டையான கோயம்புத்தூரில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக இந்த 2 இடங்கள்லையும் வந்து திமுக அதிமுக வைஸ் வர்ஸா வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தாவேகா எடுக்க போகக்கூடிய வாக்குகள் தான் காரணம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.